என்டிஏ அலைன்ஸ் என்ற ஒரு ஒரு நேம். இது பார்லிமென்ட் தேர்தலுக்கெல்லாம் செட் ஆகும். என்டிஏ அலைன்ஸ் அப்புறம் இவங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணின்னு அவங்க காங்கிரஸ், திமுக சொல்லிக்கிறத மற்ற கட்சிகள். சட்டமன்ற தேர்தலுக்கு அது எடுபடுமா? என்டிஏ அலைன்ஸ் வாக்களியுங்கள். எடப்பாடி முதல்வர் இல்ல அப்படின்னு தனிப்பட்ட முறையில அதிமுக இல்லாம நின்னாங்கன்னா பிரயோஜனம் இருக்காது. ஓகே. ஏன்னா அங்க வந்து யார் லீடர்ஷிப்னு பார்ப்பாங்க. ஓ! சோ அப்ப வந்து இங்க வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடி அவங்க உள்ளார வரும்போது, இன்னைக்கு அதிமுக தான் அங்க என்டிஏ. ம். அததான் அமித்ஷா போன தடவை சொல்லிட்டு போனார் தெளிவா. ஓகே. எடப்பாடியார் தான் இதுக்கு தலைவர். ம். அப்ப அவருடைய தலைமைக்கு கீழ இந்த கூட்டணி. அப்ப அதிமுக தான் இந்த கூட்டணியை வந்து தலைமை வகிக்குதுங்க போது, ம். இன்னைக்கு வந்து அந்த கூட்டணி வந்து ஒரு பெரிய பலம் பொருந்தியதா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு யார் சீஃப் மினிஸ்டர்ங்கிறது தெரியும். ம். இன்னைக்கு எடப்பாடியார் தான் அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அவங்க ப்ரப்போஸ் பண்றாங்க. சரி. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணி வந்து ரொம்ப பலம் பொருந்திய கூட்டணியா மாறும் இது. ஓ! அதுதான் வந்து நம்ம இங்க பார்க்கக்கூடியது. அத வந்து 2 கட்சியுமே புரிஞ்சிருக்காங்க. அதிமுகவும் அத புரிஞ்சிருக்கு. ம். தனியா நம்ம போய் 2026ல ஃபைட் பண்ணோம்னா நமக்கு வேலையாகாதுன்னு அவங்களும் புரிஞ்சிருக்காங்க. என்டிஏவும் பாரதிய ஜனதாக்கு தலைமையில் இருந்த கூட்டணி கட்சிகளும் புரிஞ்சிருக்காங்க. நம்ம இதே மாரி 24 சந்திச்ச மாரியே 26னா திருப்பி டிஎம்கே தான்.